ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை பாய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ்க்கு வர்றாங்க தான் காய்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் காய்ஸ். Free Fire India is நம்ம பூய் அடிச்சே தீர்றோம். ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல, கோல்ட் ரேடில் தான் கைஸ் கொடுத்தானுங்க. ஓசியில் போகலாம். எதிர் டீமில் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாதிரி தான் தெரியுறானுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் ஜூபி எல்லாரும். நம்ம எல்லாரையும் முடிச்சிடலாம் காய்ஸ், முடிச்சிடலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டேன். அது சாந்தோ இருக்கான். பயங்கரமாச்சு வர முடிச்சுட்டு நான் மெடிக்கிட் போட்டுக்கிறேன். ஐயோ மெடிக்கிட் போட முடியாது. வந்து போடுறீங்களா பார்த்துங்க. எமௌண்ட் போடலாமா? ஆஃபர்ஸ் க்ளோசஸ் சூன். பொச்சினிக்கு இந்த வாட்டி இறக்கி போட்டுருக்கானுங்க. நம்ம டபுள் பேல் எடுத்துக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. நேற்று ஒரு நாள் மட்டும் வீடியோ போடல கைஸ், மனுஷன். சரி, நம்ம ஒரு மேட்ச் வின் பண்ணியாச்சு. செகண்ட் ரவுண்டு வந்தாச்சு. நாம் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் 2 கில்லு பண்ணி MVP ஆகினோம். நம்ம வேறு அமௌண்ட்டு போட்டு விட்டோம். அவனுங்க வேறு கொலை காண்டில் இருக்காங்க. ஐயோ சொல்லி வாயமுள்ள அதுங்காட்டியும் இருக்கானுங்க. பண்ணுறாடே ரிவ்யூ பண்ணுறான். கெஞ்சி கேட்குறேன்டா, ரிவ்யூ பண்ணுறான். ரிவ்யூ பண்ணுறான். கட்டணம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்காக செத்து போயிடுறேன். அவனை ரிவ்யூ பண்ணாத ரிவ்யூ பண்ணுறான். பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். மேக்ஸிம் கேரக்டர் வேற பார்க்கல. காலியா 2 பேர் தான் இருக்கானுங்க. நம்ம ரஷ் பண்ணி அடிக்கலாமா? நம்ம ஒளிஞ்சுக்கலாம். மேலே தான் இருக்கானுங்க தெரியுது. ரஷ் பண்ணலாம். ஏன்டா இப்படி என்னையே டார்கெட் பண்ணி வாங்கிடுவாங்க. என்னடா பாவம் பண்ண பாவம் ஏன் சஸ்தாங்க. டேய் நான் அடிக்கிறேன்டா தனியாலா ஒன்றுங்களா தான் ஒரு சொட்டு டேமேஜ் கூட விடாமல் அடிக்கிறேன்டா. பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம 1 கில்லாச்சும் அடிக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 கிலோவில் தான் இருக்கோம். இந்த ரவுண்டில் அடிக்கணும் கில்லையே சஸ்தான். நம்ம எமௌண்ட்டு போட்டதுனால அவனுக்கு வெறியேறி அடிக்கிறானுங்க, பயங்கரமாக அடிக்கிறானுங்க. நான் என்னத்த பண்ணேன். சரி போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்ததுலேருந்து எல்லாம் கிளாஸ் போட தான் போடுறோம். இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பிஆர் போடலாம். எனக்கு கிளாஸ் ஸ்குவாட் தான் அவ்வளோ வராது. ஆனால் நான் பிஆரில் கிங்கு பயங்கரமாக ஆடுவேன். என்னோடய சொந்த ஊர் பொச்சினிக்கில் நான் பயங்கரமாக ஆடுவேன். என்னையும் நாக் பண்ணுறேன்டா. ரிவ்யூ பண்ணுங்கடா. ஆனால் 4 வருஷத்துக்கு வேறு குடிச்சு தொலைய முடியல. எவனாச்சும் எனக்கு அந்த கில்லு மட்டும் எடுத்து கொடுத்துங்கடா, நல்லா இருக்குங்கடா.
நான் 2 கிலோ தாண்டா 3 அப்போ அடி கிலோ கொடுத்துறாண்டா. அதனால் உனக்கு வந்தால் உனக்கு ஒரு லைக்கு என்ஜாய் பண்ணு. அது பின்னாடி ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அந்த இந்த கன்ஃபியூஸ் பண்ணுற கேரக்டர் சாவல் இருக்கான் வேண்டா. பயங்கரமாக ஆடுறான் வேற அவன். சரி நம்ம 2 ரவுண்டாக இதை எடுத்து ஜெயிச்சிருக்கோம். இன்னும் மேட்ச்சு ஜெயிக்கலை, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம முடிச்சு எப்படியாச்சும் முடிச்சிடணும். அட இது வேறு தெரியாமல் யாரான் நம்மளுக்கு 794 தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருப்படா, எல்லாருக்கே நல்லா இருப்படா. ஏறி போகலாம். இங்கே கீழே இருக்கானா மேலே இருக்கானா தெரியலாமா? காலைல போடுறான். டேய் டிபி உனக்கு போய் லைக் தான் போட்டேன் பாரு, மரியாதை ரிவ்யூ பண்ணுறா. டே கெஞ்சி கேட்குறேன்டா. அப்பா அடி ரிவ்யூ பண்ணுறோம். போட உனக்கு அமௌண்ட் வேணுமா சொல்லி போடுறேன். எங்கே வருது அட பாவி எங்கே அடிக்கிறானுங்க? நான் டிபி என்னை அலைய விட்டுல நக்குடே. ஐயோ பாவம் புள்ள நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டோம். பரவாயில்ல நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். என்னையே முடிச்சிட்டாங்க. டிபி உன்னை போய் ரிவ்யூ பண்ண வரும். உன்னை முடிக்க சொன்னால் என்ன நான் பண்ணுறேன் பாருங்க. காரமா வெறி எத்தனை இனிமேல் உன்னை ரிவ்யூவே பண்ண மாட்டேன். நம்ம ஒரு டபுள் பேலர் எடுத்துக்கலாம். அடுத்தது 3 குளோவால் நம்மளுக்கு தேவைப்படும். அடங்குடு இதை வேறு தெரியாமல் கொத்து வந்துடும். யாராவா டிபி உன்னை நான் ரிவ்யூவே பண்ண மாட்டேன்டா. உன்னை ரிவ்யூ பண்ண சொன்னா எதோ பண்ணிட்டு இருக்கேன். வெறியேற்றிக்கிட்டேன். நல்லாவே இருக்க மாட்டேங்கிறான். அப்படிக்கா தான் கொஞ்சம் எனிமீஸ் இருக்கானுங்க. அப்படிக்கா போனால் நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவானுங்க. அதனால் நம்ம இப்படி வந்து இது உள்ளே பூந்துங்க கொஞ்சம் எனிமி இப்படி வரும். அந்த கேப்பை பார்த்து நம்மளுக்கு சுற்றி இப்படி போயிடலாம். கொஞ்சம் சவுண்டு கேட்டுருக்கோம். நம்ம இப்படி தாவி குதிச்சு அது மேலே தான் இருக்கானுங்க. நான் முதல்ல பார்த்துடுறேன். அது மேலே இருக்கானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்துட்டேன். இறங்கி வருவான்ல அப்போ வச்சுக்கலாம். எனக்கு ஆசை சுட்டுட்டு உக்காந்துக்கிறான். அவனோட சாவி இப்போ எனக்கு தான் என் கையில். டேய் ஸ்னைப்பர் வச்சுருக்கான்னு நினைக்கிறான். அவன் தான் ஒளிஞ்சு ஆடி நிற்கிறான். குச்சிட்டான். வாடி என் தங்க ராசாத்தி. ஐயோ பிளேயர் எது கூப்பிட்டேன் நான். ஐயோ லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.